வாழ்க்கை என்றால் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகள், பல சவால்கள். ஆட்டோ ஓட்டி எங்களோட அகாடமிக்கு வர்ற அந்த காட்சியை பார்க்க போல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கான முதன்மையான காரணம், நான் கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் ஆகிட்டு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வேலை செய்யணும், ஏண்ட வேலையை செய்யணும், யாரையும் நம்பி வாழப்படாதுன்ற எண்ணம் நிறமாக இருக்கிறது எனக்கிட்ட. இது அந்நிய ஆட்கள் உண்மைக்குமே இந்த பார்த்த சைடுக்கு சந்தோஷப்படுறாங்க, சொல்கிறாங்க உங்களோட மார்க்கத்தில் இதுக்கெல்லாம் மெடமிக்கு இதை உண்மைக்கும் பார்த்தா எங்களுக்கு புதுனமாக்கி நீங்கள் நல்லா இருக்கணுமே. சில ஆம்பளைகள் தள்ளிட்டு வரவா என்ன சரி செஞ்சு தரவான்னு கேட்பாங்க. சிலவங்க சொல்லுவோம் இதுக்கு தான் செல்ற வீட்டில் இருக்கணுமே, இதெல்லாம் செய்ய வரணுமா, இடியாப்பத்தை சுட்டு விற்கலாத, இடியாப்பத்தை சுட்டு வீட்டு வேலை செய்யணும், அது ஏண்ட விருப்பம். உண்மைக்குமே யார்கிட்டையுமே கையேந்தி கேட்கப்படாத இன்னும் நிறமாயிருக்கு எனக்கிட்ட. இன்னொன்று என் பிள்ளைய நான் நல்ல வழி கொண்டாந்து செய்வேன், என் பிள்ளைய ஒரு நல்ல ஒரு ஆலிமா ஆக்கி பார்க்கணுமேன்ற ஆசை இருந்ததை விட கூட்டிட்டு எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேறணும் நாங்களும் பிரார்த்திக்கிறோம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடியது ஒரு தொழில், யார்கிட்டையும் எதிர்பார்த்து நிற்கல, நீங்கள் தவறான வழிக்கு கூட போய் பொருளாதாரத்தை திரட்டல. ஸ்டார்டிங் எடுத்த புதுசில் ரெப்பியார் பெருசாக தெரியல, அந்த ஊபர் ஓட்டுற டைம் கூட நான் மாறிக்குள்ளே வந்துடுவோம். உண்மையிலே எங்களை பொறுத்தவரை நீங்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி பெண்ணென்று தான் சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். கேன்சர் நோய் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 16 வருஷம் 15 வருஷம் அந்த நோய் எனக்கு இருக்குது. இதுக்கே செலவழிச்சு கொண்டு போனால் புள்ள வளர்ந்து கொண்டு வராங்க, அவங்களோட வேலை வட்டி செய்யணுமே. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சரியாக போகணும். கஷ்டம்தான், அதை மறக்கிறதுக்கு ஒரே வழி நான் என் வேலையை வேறு வழிக்கு கொண்டு போனால் தான் சரி வரும் அப்படின்னு. வழி வாரை தான் வழி வராமல் இல்லை. நபிகள்லாம் அதைத்தான் சொல்கிறாங்க, உடம்பிலே ஒரு சதை தூண்டு உண்டு, அந்த சதை தூண்டு சீராகிவிட்டால் அவனுடைய முழு உடம்பும் சீராகிவிடும். ஷாலையோ ஹிஜாபை போட்டாலும் மேனி மறை இதுதானே. அப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு ஓட்டு எந்த ஒரு பயமும் இல்லை. ஹிஜாப் என்பது பெண்களுடைய மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்குது, ஒரு பெரிய தன்னம்பிக்கையான ஒரு ஆடை. சமூகத்தில் நாம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம்னா, இன்னைக்கு உங்கள் முன்னாடி நம்ம நிற்கிறோம்னா அதுக்கு எங்களுடைய ஹிஜாப் தான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ். பயம் எல்லாருக்கும், அதே மாதிரி அல்லாஹ் தைரியத்தை எல்லாத்துக்குமே கொடுத்தீங்க. தேர்ந்தெடுக்க வேண்டியது அவங்களோட கையில் தானே. அல்லாஹ் ஈக்கிறான், அதை நாங்கள் மனசுக்கு முழுமையாக எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தால் உங்களை வெல்பவர் யாரும் இல்லை. கசப்பான சம்பவம் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், கடந்த கால வாழ்க்கை இருட்டாக இருந்தாலும் நிகழ்காலத்தை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கை என்றால் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகள், பல சவால்கள். இது அத்தனையும் ஒரு மனிதனுக்கு அதிகரித்து காணப்படும் போது வாழ்க்கையை வெறுத்து வீட்டுக்குள் முடங்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெண்கள், சமூகத்தில் கணவரற்ற பெண்கள், அதிலும் தாய் தந்தையர்கள் இருந்தும் உறவுகள் இருந்தும் அவர்கள் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்களாக சமூகத்தில் பார்க்கப்படுகிறார்கள், முடக்கப்படுகிறார்கள். இப்படி இருக்கும்போது கணவர் உயிரோடு இருந்தும் சில பெண்கள் வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில பெண்கள் கணவர் அற்ற நிலையில், அதாவது கணவன் இறந்த நிலையிலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பெண்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை காணும் போதும், பல சவால்களை காணும் போதும் தான் எடுக்கக்கூடிய முடிவுகளால் எதிர்காலம் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏராளம். இப்படி இருக்கும்போது எங்களுடைய ரைஸ் அப் அகாடமியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய அகதிய வகுப்பில் தொடர்ந்து கலந்து கொண்ட ஒரு சகோதரியை நாங்கள் சமீபத்தில் சந்திக்க நேர்ந்தது. அந்த சகோதரியிடம் நாங்கள் பேசும்போது தான் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு சகோதரியாகவும், கணவரற்ற நிலையில் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைப்பதற்காக அரும்பாடுபட்டு சமூகத்தில் பல சிக்கல்களையும் பல சவால்களையும் சந்தித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு தொழிலை புரிந்து கொண்டு சுய கௌரவத்துடன் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை காணும்போது உண்மையிலேயே அல்லாஹுக்கு எல்லா புகழும், மனமுவந்து அவரை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த வகையில் எங்களுடைய ரைஸ் அப் அகாடமியில் இந்த சகோதரி நாங்களே இன்வைட் பண்ணி
இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த சகோதரி பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு சமூகத்தில் சில ஆண்களை எடுத்து பார்த்தோம் என்றால், பெண்களோடு, மனைவி மக்களோடு, பிள்ளைகளோடு வாழத் தெரியாமல், பொருளாதாரத்தை திரட்ட முடியாமல், சில மோசமான நடவடிக்கைகள் கூட உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் குடும்பங்கள் கூட சின்ன பின்னமாக சிதறி காணப்படுகிறது. அப்படி இருந்தும் ஒரு ஆண் செய்ய வேண்டிய ஒரு பொருளாதார சுமையை தன் மீது சுமத்தப்பட்ட போதும் இவர் அதை கண்டு மனமுடையாமல் எழுந்து நின்று அத்தனை பேருக்கும் ஒரு முன்மாதிரியாக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு சகோதரியைத்தான் எங்களுடைய பெண்களுக்கு மாத்திரமல்ல, குறிப்பாக ஆண்களுக்கும் சேர்த்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த இடத்தில் நாங்கள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட பேர் மதீஃபா. கிட்டத்தில் நாங்கள் எங்களோட அகதிய வகுப்பில் தான் நாங்கள் உங்களே சந்திக்கிறோம். இந்த அகதிய வகுப்பு பொறுத்தளவில் நாங்கள் ஒரு 5-6 மாதமாக தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றோம். இப்படியான நேரத்தில் இந்த அகாடமியை பற்றி, ஒரு அகதிய வகுப்பு நடைபெறதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வருது? இது தெரிய வந்தது வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக தான். அவங்க தான் இது ஒரு ஸ்டார்ட் பண்ணுற, இந்த ஒரு கோர்ஸ் ஒன்று அகதிய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற நாள்லேருந்து அவங்க தான் இங்கே வந்தாங்க. நான் அவங்கள கொண்டாந்து இறக்க வந்தேன். இங்கே வந்துட்டு இங்கேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு போகிற இங்கே நடக்கிற வகுப்பில் நடந்த பாடங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லி காட்டி கொண்டு இருப்பாங்க. கேட்க ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு வருவோமேன்னு சொல்லி அவங்க சொன்னால், வாங்க இதுக்கும் டைமை கொடுங்களே, கொஞ்சம் வந்து கேட்டுட்டு தான் போங்கண்டு. அதுலேருந்து நான் இந்த கிளாஸுக்கு வர ஸ்டார்ட் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பு மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் பிரயோசனமாக இருக்குதா? கட்டாயம். பொம்பளைகளுக்கு தேவையான விஷயங்கள், மார்க்கம் என்ன சொல்லுது, முக்கியமாக குர்ஆனில் என்ன விஷயங்கள் ஈக்குதுன்றதை வந்து தெளிவாக இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. நிறையமா ஸ்டோரிஸாக இருந்தாலும் வரலாறு, நபியாங்கட வரலாறு அங்கேருந்து கேட்கலுமே அதெல்லாம் இங்கே வந்து சொல்லி தந்து கொண்டிருந்தாங்க. அது நல்லா தெளிவாக சொல்கிறத சுட்டி உட்காந்து இன்னும் கேட்கலுமே. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம படிக்கணுன்றதுக்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய நிலைமைகள் அல்லாஹ் உங்களுக்கும் ஏற்படுத்துகிறாண்டு. அல்லாஹ் மிகப்பெரிய அருளாளன் உங்களுடைய விஷயத்தில். அதே நேரம் நாங்கள் உங்களை இந்த இடத்துல ஒரு சிறப்பிச்சு பார்க்குறோம். என்னென்னா, நீங்கள் ஆட்டோ ஓட்டி எங்களோட அகாடமிக்கு வர்ற அந்த காட்சியை பார்க்க போல் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கான முதன்மையான காரணம் எதுன்னு நீங்கள் கருதுறீங்க? ஆட்டோ ஓட்ட காரணம் பொருளாதார விஷயம்தான். நான் கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. அவங்கள்ட வேலை செய்யணும், ஏண்ட வேலையை செய்யணும், யாரையும் நம்பி வாழப்படாதுன்ற எண்ணம் நிறமாக இருக்குது. அது என்கிட்ட சில்லறை கடை பிள்ளைகள், ஒரு பொம்பளை புள்ள தான். வீட்டில் சின்னதாக சில்லறை கடை ஒன்று செஞ்சேன். அது பெருசாக எனக்கு வியாபாரம் வரலை. ஏன்னா துள்ளுக்கு தானே சின்ன கொஞ்சம் மூடு சுட்டி எனக்கு பிஸ்னஸ் போகிறது குறைஞ்சிட்டு. அதுக்கு பிறகு தேங்காய் கொஞ்சம் கொண்டாந்து பைக் கொண்டு இருந்துட்டு, பைக் வந்து அதுமாரி இன்னொரு ஃப்ரெண்டை மூலியமாக தான் எனக்கு அந்த பைக் கிடச்சிட்டு. ஃப்ரீயாக எனக்கு அந்த பைக்கை தந்தாங்க. அந்த பைக்கை வச்சு தேங்காவை திருவி ஊடா போய்ட்டு தேங்காய் போட்டு அந்த சல்லியை கலெக்ட் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்படி ஒவ்வொரு நாள் போல விலைவாசி எல்லாம் கூடி கொண்டு போகுது. மவனும் வளர்ந்து கொண்டு வராங்க. ஸ்கூல் அதெல்லாம் வருது. அடுத்து எத்தனை வயசு உங்களோட மகளுக்கு? இப்போ 15. அதுக்கு பிறகு தான் ஆட்டோ ஒன்று எடுத்தேன். அப்படியா? இன்னொருத்தட்ட ஹையருக்கு ஆட்டோ ஒன்று எடுத்து அதை தான் செஞ்சு கொண்டு போகிறேன். சரி சரி. இப்படி நீங்கள் ஆட்டோ ஓட்டும்போது உங்களை யாராச்சும் விமர்சனம் பண்ணுறாங்களா? விமர்சனம் நிறாமல் பண்ணுறாங்க. இந்த வரைக்கும் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. எப்படியான விமர்சனம் உங்களுக்கு வருது? மிச்சம் வந்து அந்நிய ஆட்கள் வந்து உண்மைக்குமே இந்த பார்த்த சீருக்கு சந்தோஷப்படுறாங்க. வந்து சொல்கிறாங்க, உங்களோட மார்க்கத்தில் இதுக்கெல்லாம் மெடமிக்கு இதை உண்மைக்கும் பார்த்தா எங்களுக்கு புதுனமாக்கி நீங்கள் நல்லா இருக்கணுமே நிறமாக அந்நிய ஆட்கள் வந்து நிறமாக நீங்கள் நல்லா இருக்கணும் தாங்க. உண்மைக்குமே கிரேட், நீங்கள் சம்பாதிக்க. நான் சொன்னேன், தொழில் ஒன்று செய்யவே வேணுமே, அது எதாக இருந்தாலும் ஒரு தொழிலே அப்படின்னு இல்லை. உங்களோட இதில் வந்து ஒரு பொம்பளை புள்ளையோண்டு இப்படி வாரதுன்னா பெரிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு. ஆனால் அதில் எங்களோட ஆட்களில் கொஞ்சம் பேர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லம் சுபஹானல்லான்ட்டு போகிறாங்க. நிறைமா பேர் ஓட்டுற என் வாகனத்தை கூட ஓட்ட விட்றதில்ல. மிச்சம் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. என் ஆட்டாவை தாண்டி வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு. ஓன் அடிக்கிறதும் என்னைய பார்க்குற பார்வையே சும்மா வந்து அசிங்கம் மாதிரி பார்ப்பாங்க. நிறமாக விமர்சனம் பட்டுட்டேன். என்ன நிறமாக பேச்சோடும் மந்தமாயிட்டான். சில ஆம்பளையில் மூத்துக்கே கேட்குறான், நீங்கள்லாம் ஆட்டோட்ட வந்து நாங்கள் வீட்டில் போய்ட்டு சோறாக்குவான்றாங்க. அல்லா யார்கிட்ட ரிஸ்க் யார்கிட்ட கையில் கொடுத்தது இல்லை.
அல்லா ஈக்கிறான் அந்த எண்ணம் மட்டும்தான். ஆட்டை உடைஞ்சாலும் சில இடத்துல சில ஆம்பளைகள் வந்து தள்ளிட்டு வரவா என்ன சரி செஞ்சு தரவான்னு கேட்பாங்க. சிலவங்க இதுக்கு தான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கணும் வேண்டி இதெல்லாம் செய்ய வரணுமா. இடியாப்பத்தை சுட்டு விற்கலாதா, இடியாப்பத்தை சுட்டுறணும், வீட்டு வேலை செய்யணும், அது ஏண்ட விருப்பம். உண்மைக்குமே யார்கிட்டையுமே கையேந்தி கேட்கப்படாத எண்ணம் நிறமாயிருக்கு என்கிட்ட. இன்னொன்று என் பிள்ளைய நான் நல்ல வழி கொண்டாந்து சேர்க்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு தாயினுடைய லட்சிய நோக்கம் அது தானே. கட்டாயம் என் பிள்ளைய ஒரு நல்ல ஒரு ஆலிமா ஆக்கி பார்க்கணுமேன்ற ஆசை இருந்ததை விட கூட்டிட்டு எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேறணும் நாங்களும் பிரார்த்திக்கிறோம். இவ்வளவு சிரமப்பட்டு பல சவால்களை சந்தித்து விமர்சனங்களை தாண்டி உங்களோட ஒரு கோலாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க எந்த புள்ள எப்படி சரி ஒரு ஆலிமாவை ஆக்கணுன்றது. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களோட அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவான். நல்லெண்ணம் கொண்டு நீங்கள் அதை செய்கிறீங்க. நீங்கள் வந்து இப்படி ஆட்டோ ஓட்டுற நேரம் ஏதாவது நீங்கள் தாங்க முடியாத பிரச்சனைகள் சவால்கள் ஏதாவது பட்டிருப்பீங்க. சில ஆட்டோக்களை பார்க்க போக்கல பிரச்சனைகளுக்குள்ளாங்கின மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெறது கேள்விப்படுறோம். அப்படி உங்களோட லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்குதா? கிட்டத்தில் ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு போய்த்துட்டு இஷாவின் தொழுந்துட்டு மவள் அங்கே தான் இருப்பாங்க, என் ஃப்ரெண்டை வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களோட கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டுன்னு எனக்கு இருக்குது. அந்தாண்டு எனக்கு கொஞ்சம் சோம் இல்லை, தலையும் வரதான் காய்ச்சலும் மாட்டேன். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான் வீட்டுக்கு நேரத்தோட போகிறேன் இன்றைக்கு அப்படின்ட்டு. சாப்பாடை வச்சாங்க, திண்டுட்டு மவள் அவங்களோட வீட்டில் இருந்தாங்க. நான் மட்டும்தான் வீட்டுக்கு போகிற நிலைமைச்சு வெள்ளை காட்டி மகதி அவங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன் வெள்ளைக்கு நான் வரேன், இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் நல்லாவே தலை வருத்தமாகிக்குதுன்னு சொல்லும். சாப்பாடை வச்சு தந்துட்டு பேய்த்துட்டாங்க. நான் வீட்டுக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு வெள்ளம்பிட்டி சந்தியில் வச்சு தான் 2 லேடி தான். உண்மைக்குமே அவங்களுக்கு வயசு இருக்குமா இருக்காதான்ட்டு சொல்ல தெரியும். ஆக வயசும் இல்லை, நடுத்தர ஆள் 2 பேர் தான். பசங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்க வெள்ளம்பிட்டி பாலத்துக்கு பண்ணி உள்ளுக்க போகிறதுக்கு தான் எனக்கு இடம் காட்டினாங்க. அதுளுக்க போகணும் சிஸ்டர், கொஞ்சம் எமர்ஜென்சி எல்லாம் சொல்ல வேணாம். அப்போ நான் வீட்டுக்கு எங்களோட வீட்டு கொஞ்சம் மங்களை தான் நம்ம சொன்ன விட போகிற வழி தான் இறக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு போவோம். அவங்க சொன்ன இடத்தையும் தாண்டி போயிட்டு ஆட்டோ போகுது. ஆக இருட்டு 9 மணி பிந்திட்டு தானே. அப்போ நான் 9 எப்படியும் ஒரு 9:20 நான் அந்த இடத்தை தாண்டி போகணும். நான் அவர்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு போவே இல்லை, ஆக இருட்டாகிக்குது, எனக்கும் சோமில்லை, நாங்கள் எல்லாம் நிப்பாட்டுறோம், நீங்கள் எனக்கு இது நடந்து போங்க என்கிட்ட ஹயரத்தாங்க அப்படின்ட்டு. நான் சொல்லிக்கொண்டு ஈகே போகலே அவங்க பின்னுக்கு இருந்த 2 பேரில் ஒருத்தர் அந்த தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு இப்படி தலை கட்டிச்சாங்க எனக்கு. நான் இப்படி தான் நீக்கிறேன், என் பின்னுக்கால் அடிக்கவும் நான் இறங்க போல தான். அவங்க முன்னுக்கு வைக்கிறவங்க இறங்கிட்டு பின்னுக்கு வைக்கிறவங்க இறங்கிட்டு தேவையில்லாத பேச்சு பேசிட்டு என் பேக் இப்படி என் பேக் பெரிய பேக் என் சைட் பேக் அதில் லைசன்ஸ் ஃபோன் தேவையானதெல்லாம் அதில் தான் வச்சிருப்பேன். அவங்க நினச்சிட்டாங்க அந்த பேக் உள்ளுக்கு நிறம சல்லி இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க இழுல நான் என் ஃபோனை வந்து இப்படி ஜிப்பை திறந்து தான் வச்சுருந்தேன். ஃபோன் கீழே விழுந்துட்டு அவங்க இழுத்துல அவங்க அதை காணல. பேக்கை இழுத்து என்னைய எப்படி ஆட்டோட இழுத்து வச்சிடான். மற்றவங்களோட கையில் கத்தமானம் பண்ணிட்டாங்க. கத்தமானம் சொல்லிட்டாங்க. அப்போ கிண்டுறாங்க. நான் போய் சொல்கிறேன்னா என் ஆட்டோட கெபியெல்லாம் கிண்டி பார்க்குறான். உண்மைக்கு அதில் லொக் கூட இல்லை. நான் சொல்கிறேன் திறந்து வேணுமென்னா வேண்டியதை பாருங்க அப்படின்ட்டு. மனசில் ஒரே ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு ஆட்டா, இந்த ஆட்டாக்கு நான் கூலி வேற கெட்டி கொண்டிருக்கிறேன். என்ன சரி உண்டாவினா என் வருமானம் பாதிக்கப்படும். நான் என் பிள்ளைய வேற பார்க்கணும். பெண்ணு செய்த யாழ்லா அமைதியாக தான் இருந்தாகணும். தவக்கல் தோல்ல போனால் வீட்டுக்கு போயிட்டு சேரணும். இவங்க என்ன சரி செஞ்சீங்க எனக்கு மௌத்தாவினா அல்லா தான் என்னைய பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நின்று கொண்டிருக்கிறேன். இவங்க என்னை அடிக்கிறாங்க, ஏசுகிறாங்க, பர்ஸெல்லாம் இழுத்து என் லைசன்ஸ் அது இதெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. கோவத்தில் எல்லாம் கிண்டி பார்க்குறாங்க. அவங்க சல்லி இல்லை. என் பர்ஸில் அண்டு இருந்தது வந்து ஒரு 800 ரூபா கிட்ட தான் சல்லி இருந்துட்டு. பெருசான்ட்டு அந்த அண்டு சல்லிக்கல்ல நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட நான் பெருசாக 1000 இன்றைக்கு ஓட்டலில் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. வீட்டுக்கெல்லாம் போவே இல்லை. சரியா உன்ட்ட இன்னும் சல்லிக்குதுன்னு சொல்லி என் காது கலத்து என்னைய செக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் என்னைய அடித்து உட்கார வச்சுருந்தாங்க. வீட்டுக்கால் போட்டு கீழே உட்காந்து கொண்டிருந்தேன். நான் அவ்வளோ அடியை வாங்கிட்டேன்டா ஊரை விட்டு வாகனமே அதுக்கும் பதில் செல்லும். இந்த நிலைமையில மாட்டிட்டேன். ஓடவும் மேலே ஏன்னா கையில் கத்திக்குது. எதுவும் செய்ய துணிவாங்கன்றது விளங்கிடுச்சு. அவங்களே கிண்டி பார்த்துட்டு இப்போ ஒன்று மில்லு. இப்போ நான் அவங்கள பார்த்து கொண்டு இன்னொருத்தர் செல்கிறாங்க ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்னாங்க அப்படின்ட்டு. பார்த்தா அவங்களுக்கு ஓட்ட தெரியா. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க இதை ஸ்டார்ட் பண்ணினா கியர் உடைச்சா போகுமா கை விடணுமா விடப்படாதான்ட்டு. நான் அவங்கள பார்த்து கேட்டேன் ஏன்டா ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எனக்கிட்டே நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு. வாயடிக்க வாணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து மற்றவங்க சொல்கிறாங்க நான் கிட்ட நிற்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு.
என்னையே திரும்ப வேணுமா இப்படி இருக்க சொன்னா முட்டுக்கால் போட்டு இப்போ நான் உட்காந்து கொண்டு எனக்கு விலங்கு தீவம் போத்தான் போகிறாங்கட்டு அவனோட கையில் என் லைஃப்பை நீக்குது. இப்போ நான் அதுக்கு துவா கேட்குறேன் காணமாவின எவ்வளோ அலையோனுமே அவன் தூக்கி அதே வீசிட்டு சல்லியும் இல்லை உண்டும் இல்லை ராவையில் ஆட்ட ஓட்ட வாரு இந்த மூஞ்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலால் அடித்தாங்க என்ன இந்த சந்துக்கு. நான் கீழே விழுந்துட்டு அப்படியே உட்காந்து கொண்டிருந்தேன். எங்கிட்டால போனாங்கன்றே தெரியாது, எங்கிட்ட போனாங்கன்றே தெரியும். அந்த வழிக்குள்ள எத்தனையோ லேன் இருக்குது. இப்போ நான் அதை அவங்கள தேடி போகிறத விட நான் வீட்டுக்கு வரேன், இதுதானே பெரிய விஷயமே. அல்லாட்ட துவா கேட்டேன், நீ எல்லாம் என்னை இதுக்கிட்டேருந்து பாதுகாத்தே பெரிய விஷயம். உண்மைக்குமே என்னை அங்கே சின்னதாக ஒரு வெட்டி இருந்தாலும் எனக்கு தான் அந்த காயமும் நஷ்டமும் எனக்கு தான் பாதிக்கப்படும், அது அவங்களுக்கு இல்லையே. இதை நான் இன்னொரு என் ஃப்ரெண்ட்டை சொல்ல போல அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஃபைட் பண்ணிச்சு தானே. நான் சொன்னேன், சண்டை பிடிக்கிறத விட புத்தியாக செயல்படுறது தான் நாங்கள் நல்ல மீன்ஸ். ஏன்னா என்னது சின்னது ஒரு காயம் வந்தாலும் அது எனக்கு தான் சொல்லலேசியே. அந்த இடத்துல அடிப்பட போக்குள்ள ஒவ்வொரு நேரம் நான் நினைச்சேன், நான் வீடு போய்ட்டு சேருவேனா, என்னை புள்ளே நான் பார்ப்பேனா, எனக்கு என்ன சரியாகுமா, அல்லா நீயே போதுமானவன், நீ நாடியது நடக்கும், எனக்கு இதில் நல்லவ நாடித்தான்னு சொல்லி அப்படியே நான் துவா கேட்டேன். கொஞ்சம் அலூரை குறவுத்தானா. உம்மா மூத்தா போக்குள்ள 17 வயசு, தங்கச்சி பேசலாத நானா எல்லாம் தான் இருந்தேன். அந்த எங்களோட உம்மோட மவுத்து மிச்சம் இனிய இருக்கிருச்சு. நான் நினைக்கல எங்கள் ரொம்ப மௌத்தா போவான்னு சொல்லி. அதுலேருந்து அழுந்தது குறோ. சில விஷயம் வரப்போ அது என் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கில் என்கிட்ட கேட்போம், ஏன் இப்படி நீ அழுவாமல் இருக்கிறோமோ, அவங்களோட கல் மனசு அப்படின்னுவான். தாண்டி வரணுமே, அழுந்தா சரி வராது. அவ்வளோ அடியை பட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் உண்மைக்குமே எங்களோட துணியால் எங்களோட சமூகத்தை பார்க்க போல கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. எங்களே சும்மா இந்த அசிங்கமாய் பார்க்குறதும் தேவையில்லாத வார்த்தை பேசுறதும் யார்கிட்டையுமே எடுக்க போகவும் இல்லை. பொம்பளைன்ற சீருக்கே வந்து அந்த சுமந்த கேவலமாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மைக்குமே அதை உடைக்கணும். அது வந்து கொஞ்சம் ஆம்பளைல்ட்ட அது இருக்குது, மிச்சம் ஆம்பளைல்ட்ட வந்து நல்ல மருவாதி இருக்குது, நல்ல கண்ணி. எங்கட ஆம்பளைல நல்ல ஆட்கள் நிற்கிறாங்க, கண்டா தாத்தான்ட்டு தான் பேசுகிறாங்க. தாத்தா பெட்ரோல்ன்ட்டு தாத்தான்னு சில பேர் தள்ளாத தாத்தா. நான் சொன்னேன், இல்லை நான் எடுத்துக்கொண்டு போவோம், சின்ன வேலை தான், இப்போ கேரேஜ்காரருக்கு கால் பண்ணான்னு வருவார் அப்படின்னு. வேறுமெண்ட தாத்தா நிற்கவா நாங்கள் வரக்கா, இல்லை நான் ஐக்கிறேன் அப்படி. சிலவங்க இதெல்லாம் தேவை, இதுக்கு தான் வீட்டுக்கு வைக்க சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து வாழ வழி விடுறாங்களும் இல்லை, வாழ்கிறவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்களும் இல்லை. இதுதான் பிரச்சனை எங்களோட சமூகத்தில். அதாவது நீங்கள் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுறீங்க, பிள்ளையை வளர்க்கணும், பிள்ளையை கொண்டு போய் கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு எவ்வளோ பல சிக்கல்கள் இந்த ஆட்டோ ஓட்டி இவங்க செஞ்சு கொண்டிருக்கிற நேரமும் வாய் வார்த்தைகளால் ஏளனப்படுத்தக்கூடிய சமூகத்தில் பல பேர் இருக்கிறாங்க. இந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் கண்டுகொள்ள வேணாம். ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க யாருமே உங்களை பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தில் அல்லாஹ் தாலா உங்களுக்கு பெரிய அருள் புரிஞ்சிருக்கிறான். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேறு எனக்கு யாரும் உதவி இல்லை. அந்த டைமில் என் உயிருக்கு கூட ஆபத்தாக இருந்திருக்கும், இருக்க போகுது, நாளைக்கு நான் வீட்டுக்கு போய் சேருவேனான்னு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவங்களே அந்த இடத்துல பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குடும்ப ரீதியில் பல பிரச்சனைகள் வருது. இப்படியான பெண்கள் குடும்ப ரீதியாக மட்டுமல்ல, வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கலங்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சகோதரி ஒரு பெரிய பாடமாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கடந்து வந்து இந்த இடத்துல பல விமர்சனங்களையும் தாண்டி போகிறாங்க. நாம் நல்லது செஞ்சோம்னா கண்டிப்பாக விமர்சனம் செய்வாங்க, நம்ம அவங்களோட வாயை அடைக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் நீங்கள் பொறுப்பு சாட்டுங்க. அல்லாஹ் உங்களுக்கு மேலும் மேலும் கண்ணியத்தை கொண்டு வரக்கூடியவன். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடியது வந்து ஒரு தொழில். நீங்கள் யார்கிட்டையும் எதிர்பார்த்து நிற்கல, யார்கிட்ட வீட்டை போயும் நீங்கள் வந்து கையேந்து நிற்கல, நீங்கள் வந்து தவறான வழிக்கு கூட போய் பொருளாதாரத்தை திரட்டல்ல. அவங்க ஹலாலான முறையில் அவங்க தன்னுடைய மகளை பாதுகாக்க அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுற நேரத்தில் ஏதாச்சும் வழியில் நின்றுட்டேன்ல, உதாரணமாக வண்டின்னு சொன்னால் 1008 லெட அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா இல்லையா? எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? இப்படி போகிற நேரத்தில் ஏதாவது அப்செட் ஆகிருச்சுன்னு சொன்னால் என்ன மாதிரியான உதவிகள் ஏதாவது கிடைக்குமா? இல்லாட்டி நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ண முடியுமா? சில நேரம் ஆட்டோ ஸ்டார்டிங் எடுத்த புதுசில் ரெப்பியார் பெருசாக தெரியல, என்ன செய்யணும் எது செய்யணுமென்று கேரேஜில் போட்டு கேட்க போகல சில விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் ஆட்டோ ஓட்ட போல இந்த சாமானை வச்சுக்கோங்க, இதை கழட்டி பாருங்கள், அப்படி கேட்டு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமெல்லாம் தெரிஞ்சு கொண்டேன். அதுக்கு பிறகு நடுவில் உடைஞ்சாலும் வந்து ஆட்டாவை போட்டுட்டு வரையில, அது வாகனம் வேற ஒருத்தருடே, நான் அதை பாதுகாத்தே ஆகும். அந்த வாகனம் நீங்கள் வந்து சொந்த வாகனம்? சொந்த வாகனம் இல்லை.
இப்போ நீங்கள் எப்படி அதுக்கு இன்னொருத்தட வாகனம் பண்ணால் என்ன மாதிரி அதில் கூலி நான் கெட்டி கொண்டு தான் வரேன். வாகனத்தை ஓட்டுறதுக்கு கூலியும் தினமும் கொடுத்து கொண்டு பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியில் தான் வாங்க. எப்படி நீங்கள் காசு அவங்களுக்கு கொடுக்கணும்? நான் வந்து ஸ்கூல் ஹையர் செய்வேன். அது போகத்தான் சின்ன பிள்ளையோட பள்ளி ஹையர் ஒர்க் கொஞ்சம் மீக்குது, அது செய்வேன். இப்போ அது போகிறோம். அதுலேருந்து நான் ஊபர் ஓட்ட ஆரம்பித்தேன். அப்படியா? அந்த ஊபர் ஓட்டுற டைம் கூட நான் வந்து மஹரிப்குள்ளே வந்துடுவேன் வீட்டுக்கு. முந்தி மஹரிப் அசர் தொழுந்துட்டு போய்த்துட்டேன்டா மஹரிப் ஆட்டெல்லாம் தொழுவேன். இப்போ இருக்கிற மாதிரிக்கு நிலைமையை நாங்கள் நேரத்தோட வாரை சீர்ந்தது. ஏன்னா அவளும் தனியாக இருப்பாங்களே, என்னைய பார்த்துக்கூட என்னோட ஃப்ரெண்ட் அவுட்டில் தான் இருப்பாங்க. டக்குன்னு அவங்கள சுற்றி வந்துடணும். ஏன்னா அவங்க வேலைக்கு ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், அவங்களோட வேலையும் நான் செஞ்சு கொடுத்தா ஒன்றுமே ஒரு வேலைன்னா பரவாயில்ல, எல்லா வேலையும் மீக்குது. இங்கே அது வர காட்டியும் ஃப்ரெண்டில் வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட வீட்டில் மவள் இருக்கிறதால பெரிய ஒரு நன்மை என்னன்னு சொன்னால், எனக்கு ஆக்கிற வேலையெல்லாம் சரியான குறவு. எனக்கு அந்த ஓட்டிட்டு வந்துடுவோனே, அப்போ அவங்க சாப்பாடு வேலையை செஞ்சு வச்சுப்பாங்களே. அப்படி போகுது நிலைமை. மாஷால்லா அல்லா அவங்களுக்கு பறக்க செய்யணும். அவங்களோட சப்போர்ட் கொஞ்சம் மீக்குது எனக்கு. அல்லா ஒரு சகோதரி மூலமாக உங்களுக்கு உதவி கொண்டு இருக்கணும். அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தைரியத்தை கொண்டு அல்லா மனதை உறுதிப்படுத்தி இவ்வளோ சவால்களை நீங்கள் தாண்டுற அளவுக்கு அல்லா உங்களுக்கு உதவி புரிகிறான். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே எங்களை பொறுத்தவரை நீங்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி பெண் என்று தான் சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஏண்ட ஒரு கணவரற்ற நிலையில் ஒரு சமூகத்தில் ஒரு பெண் வந்து தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு முடியும், இருந்தாலும் மன தைரியம் இல்லை, பதற்ற நிலைமை. ஒரு கணவன் இறந்து விட்டால் என்னுடைய நிலைமை என்ன, என் புள்ளட நிலைமை என்ன, இப்படி எல்லாம் சில பெண்கள் வந்து யோசித்து கொள்வாங்க. இதனால் அடுத்த கட்டம் நகர முடியாமல் இருக்கிற நேரத்தில் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பாடமாக நம்முடைய சமூகத்துக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. அகதியால் நீங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற நேரம் உங்களோட கூடுதலாக எனக்கு கதை கிடைச்சிச்சு. அதில் நான் உங்களை பற்றி தெரிஞ்சு கொண்டது என்னென்னு சொன்னால், நீங்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டதாக சொன்னீங்க. அது பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கேன்சர் நோய் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 16 வருஷம் 15 வருஷமாக அந்த நோய் எனக்கு இருக்குது. சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு தான் அந்த நோய் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது வரைக்கும் நோய் எதுவும் இருக்கல. பைக் ஆக்சிடெண்ட் ஒன்றில் தான் வந்து தலை நல்லாவே பட்டுட்டு சுற்றி போயிட்டு விழுந்ததால் தலை பட்டுட்டு அதை பெருசாக கவனிக்கல். எப்பயும் விழுந்தா எதை பார்க்க போகிறோம் அது மாதிரி போனோம். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு தலை வருத்தம் ஒன்று எடுத்தது, அது எனக்கு நிற்கலை. அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இந்த சுற்றி டாக்டர்கிட்ட போய் கேட்டால் பெருசாக மருந்து தர மாட்டாங்களே. 8வது மாதம்தான் கிளினிக்கில் போய்ட்டு சொல்ல போல் அங்கே ரிப்போர்ட் ஒன்று லெட்டர் ஒன்று தந்து சொன்னாங்க, நீங்கள் தலையை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் ஒரு டாக்டர்கிட்ட அப்படின்ட்டு. மருந்து கேட்கும் அவர் ஏலாண்டார் டாக்டர். அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு பிறகு தான் சொன்னாங்க வந்து தலை தான் நம்மளோட கேன்சர் இருக்குது அப்படி. எத்தனை வயசில் சொன்னாங்க இது சொல்ல போல் எனக்கு ஒரு 24 இருக்குது. இதனால் உங்களுக்கு இப்போதைக்கு என்ன எஃபெக்ட் ஆகுது? நல்லா அதில் எஃபெக்ட்னு சொன்னால் முடி போகிற வரைக்கும் போச்சு என்ன நிலைமை. நான் மாரகமெல்லாம் ட்ரீட்மெண்ட் செஞ்சேன். கடைசியாக மருந்துக்கும் கஷ்டமான நிலைமை பேத்து கொண்டு தான். யார் இந்த மருந்துக்கெல்லாம் உங்களுக்கு செலவழிச்சு கொண்டு? ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று எனக்கு செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டரும் ஒன்று இருந்தாங்க. அவங்களோட பேர் எனக்கு வெளியே சொல்ல வேணும்னு சொல்லி, அதாவது வந்து அவங்க எங்கட ஆட்கள் உண்டு இல்லை, வேறு மதத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் உண்டு தான், லேடி டாக்டர் உண்டு தான். நிறமா அவங்களோட சப்போர்ட் கிடைச்சிட்டு எனக்கு. அவங்க ஒரே சொல்லுவாங்க, நீ பயப்படாத, உன்கிட்ட நான் பயத்தை பார்த்தது இல்லை, ஆனால் நீ கியூர் ஆக, நீ சொல்கிறதெல்லாம் செய்கிற. கீமோதெரப்பி மூலம் எனக்கு மருந்து செஞ்சாங்க. உண்மையிலே அந்த டாக்டர் உங்களோட உள்ளத்தை தைரியப்படுத்தியிருக்கிறாங்க. அங்கனைக்கு போயிட்டு செய்ய போல டாக்டர் மற்ற டாக்டர் சொல்லிட்டாரு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், 6 மாதம் வந்து சாப்பாடு உங்களுக்கு சப்பியெல்லாம் தின்னலாம், மண்டை ஊட்ட கழட்டி தான் செய்வோம், நீங்கள் படுத்த படுக்கையில் இருப்பீங்க அப்படின்னு. அந்த டாக்டர் சொல்லி லெட்டரோட வெளியே வந்து உட்காந்து கொண்டு போல தான் இந்த டாக்டர் வந்து சொன்னால், நான் உங்களுடைய நிறமத்தரம் கண்டிக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு டிப் மருந்து தந்திக்கிறேன், உங்களுக்கு ஏழும் சோமாவை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா. சோமா ரெண்டா பரவாயில்ல, மவளும் சின்னது. எனக்கு இந்த நோய் வந்து கன்ஃபார்ம் ஆகினது மவளுக்கு 1 வயசு சரியா. 1 வயசில் அவன் இப்படி சொல்கிறாங்க எனக்கு. அப்போ என்கிட்ட இருந்த சாமானம் எல்லாம் விற்று நவலோக்கையில் கூட நான் மருந்து செஞ்சேன் ப்ரைவேட்டாக. அதுக்கு பிறகு தான் மாரகமாக வந்தேன். மாரகமையில் வச்சு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த டாக்டரை பார்த்தேன். அல்லடக்கிரி ஃபெயிலை கொண்டு செஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்புறம் திடீர்னு அவங்களும் இறந்துட்டாங்க. உண்மைக்குமே ஒரு உம்மாமா என்னையை பார்த்து கொண்டாங்க. நல்ல மருந்து செஞ்சு கொண்டே வந்தேன். அதுக்கப்புறம் இனி
அந்த மருந்தெல்லாம் வெளியேனையால் ஒரு 2-3 மாதம் செஞ்சு கொண்டு வந்தேன். அப்படியே எனக்கு 1 வருஷம் கஷ்டத்தோடு போச்சு, மேனேஜ் பண்ணினேன். அதுபோல் இன்னும் விலைவாசி ஏற போல இதாகிட்டு. அதேபோல் இப்போ நானே எனக்குள்ள ஒரு முடிவெடுத்தேன், நோய் இல்லாட்டி மவுத்து வரத்தானே செய்யும், எப்படியும் போத்தானே போகுது, அல்ல இதே லேசாக்குவோம் தெண்டிப்போம். சாப்பாடெல்லாம் மேலே கொஞ்சம் தேவையான சாப்பாடுகள் தான் தின்னுவோம், மிச்சம் கண்ட சாப்பாடுகள் இல்லை. மருந்தை விட்டு இப்போ 8 வருஷம் ஆகுது. மருந்தே நான் குடிக்காம விட்டேன். உண்மைக்குமே அல்லாட்ட கேட்டதுவாது. நான் எனக்கு நோயண்டி இருந்து நான் அதில் மவுத்தா போகணுமென்று இருந்துச்சுன்றால் என்னைய நீ மவுத்தாக்கு. ஆனால் என்னால் வாங்குகிற வசதி இல்லை. என்னால் அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன் 35,000 ரூபா வந்துட்டு அந்த நிலைமைக்கு போகல. இன்னொருத்தரை நாடி போனால் அவங்க கேட்குற கேள்வி நோயை விட கஷ்டமாயிடுது. எனக்கு உண்மைக்கு நோயை விட கஷ்டமாயிடுச்சு. அதுபோல் நானே பார்த்தேன், என்னத்துக்கு சம்பாதிக்கிறோம், புள்ளைக்குது, இன்னும் இப்படியே இருக்கிறதுல அர்த்தம் ஒன்று இல்லை, எலும்புவோம் செய்வோம் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்ட சில விஷயம், சில கஷ்டம். என்ன நோயில் நான் நிறம் அவதிப்பட்டுட்டேன். ஒவ்வொரு மருந்து ஏற்றிட்டு வந்தால் அந்த மாதிரி வருத்தம், காந்தல் ஒன்று வரும். எவ்வளோ பெரிய ஏசி ரூமில் இருந்தாலும் அந்த காந்தல் போகாது. சக்தி காந்தல் இதெல்லாம் தாண்டி கொண்டு வந்தேன். போ பார்த்தேன், இதுக்கே செலவழிச்சு கொண்டு போனால் புள்ள வளர்ந்து கொண்டு வராங்க, அவங்களோட வேலை வட்டி செய்யணுமே. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சரியாக கொண்டு கஷ்டம்தான். அதை மறக்கிறதுக்கு ஒரே வழி, நான் என் வேலையை வேறு வழிக்கு கொண்டு போனால் தான் சரி வரும் அப்படின்ட்டு. வழி வாரை தான் வழி வராமல் இல்லை. இப்போ பல்லடகிரி செய்ய கொண்டு அதை நான் மறந்து வாழ்ந்து அப்படியே ஒரு 8 வருஷமாக இப்படி தான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் சகோதரருடைய விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ஒரு நபிகள் நாயகத்துடைய நபி மொழி ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விஷயங்களாக இருந்தாலும் நாம் உள்ளத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் அவருடைய நிலைமை காணப்படுது. நபிகள் நாயகம் அதைத்தான் சொல்கிறாங்க, உடம்பிலே ஒரு சதை துண்டு உண்டு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் அவனுடைய முழு உடம்பும் சீராகிவிடும். அதே மாதிரி அவருடைய சதை துண்டு கெட்டுவிட்டால் முழு உடம்புமே கெட்டுவிடும். அதுதான் உள்ளம் என்றாங்க. இந்த உள்ளத்தை பொறுத்தளவில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் அவருடைய எளிமைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனையை தன்னுடைய கணவர் இல்லை, தன்னுடைய குழந்தையை பார்க்கக்கூடிய பாரிய பொறுப்பு, பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய பொறுப்பு, அதிலும் கேன்சர் என்ற நோயை கூட அவங்க அதற்கு கூட பொருளாதாரம் இல்லாமல், மருத்துவ செலவு இல்லாமல் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவான், என்னுடைய விதியில் எது எழுதப்பட்டதோ அது நடந்து தீரும் என்று சொல்லி அந்த விதியின் மீது நம்பிக்கை கொள்கிறாங்கள. இதுதான் உண்மையிலேயே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையான ஒன்று. என்னுடைய வாழ்க்கையில் விதி இறைவன் ஏற்படுத்தி ஒன்று, அந்த ஒன்றை நோக்கி என்னுடைய வாழ்க்கை பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி விதி மேல் நம்பிக்கை வைப்பது ஈமானுடைய 6வது அம்சம். அந்த 6வது அம்சம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பூரணமாக நம்பிவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்தாலும், எத்தனை சவால்களை கண்டாலும், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அவர்கள் அதை கணக்கில் கொள்ளாமல் இறைவனிடத்தில் ஒப்படைத்து வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடியவர்களாக நாங்கள் போகலாம். அதற்கு உண்மையிலேயே கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சகோதரி ஒரு நல்ல முன்னுதாரணம் என்று தான் நாங்கள் கூற முடியும். சகோதரி, நீங்கள் இப்போ ஆட்டோ ஓட்டி கொண்டு போகிறீங்க, அப்படி போகிற நேரங்களில் உங்களுக்கு தொழக்கூடிய இந்த இபாதத்துகள் எல்லாம் செய்ய முடியுமாகுதா? அதையும் செய்தேன். ஒழுவோட போனேன்டா ஆட்டால தொழுந்து கொள்ளுவேன். அப்படி இல்லாட்டி என்னை எங்கேயும் போயிட்டு யார்ட்டையும் தொழுவ கேட்கல. ஆட்டால மஹரிபெல்லாம் நாட்டில் தொழுந்துக்கிறேன். ஒவ்வொரு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, பூமி முழுதும் தொழுமிடம், பூமி முழுதும் சுத்தமானது, எந்த இடத்துல வேணாலும் நம்ம தொழுது கொள்ளலாம். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் ஆட்டோவை நிப்பாட்டி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன செய்யலாம்னா கிப்லா முன்னோக்கி தொழலாம், தொழுது கொள்ளலாம். முசல்லான்னு சொல்லி ஒரு விருப்பு தான் தேவைண்டோ, இல்லாட்டி வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பாங்கு சப்தம் காதில் கேட்டுட்டேன்டா, தொழுகையுடைய நேரம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளம் என்ன செய்யலாம்டா, நீங்கள் தொழுது கொள்ளலாம். சரியா? அந்த மாதிரியான இதுவில் நீங்கள் பேணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பேணிக்கொண்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்துகிறேன், சில பெண்கள் இன்றைக்கு முற்போக்குவாதிகள் சொல்கிறாங்க, ஹிஜாப் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை, வெளியில் போக முடியாமல் இருக்குது, ஹிஜாபை போட்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டியே உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஹிஜாபால் உங்களுக்கு ஏதாச்சும் சுமையாக இருக்குதா, இல்லாட்டி இதை போட்டு எனக்கு ஓட்ட கஷ்டமாகிக்குது, அப்படி ஏதாவது நீங்கள் உணர்ந்து இருக்கிறீங்களா? எதுவுமே இல்லை. ஏன்னா லேசான ஒரு விஷயம், ஷாலையோ ஹிஜாபை போட்டாலும் மேனி மறை இதுதான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு ஓட்டு எந்த ஒரு பயமும் இல்லை, எங்கள்ட எதுவும் வெளியே காட்டப்படாதுன்னு தான் நல்லா சொல்கிறேன். அதனால் போட்டுக்கொண்டு போட்டில் எந்த பிரச்சனை சிரமம் என்று சொன்னால் போடாதவங்க சொல்கிறதா இருக்கும்.
எனக்குன்னு அது லேசியாக தானே. அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜாப் என்பது பெண்களுடைய மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பெரிய தன்னம்பிக்கையான ஒரு ஆடை. நீங்கள் தனியாக நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, அப்போ இந்த ஹிஜாபை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. அந்நிய ஆண்களுடைய பார்வை உங்கள் மேலே படாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய ஒரு கேட்டாக பாதுகாப்பாக தான் இருக்குது. இது உங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா முஸ்லிமான பெண்களுக்கும் ஹிஜாப் என்பது ஒரு பாதுகாப்பு அரணாகத்தான் இருக்குது. இது எங்களுடைய உரிமை. மனமுவந்து இந்த ஆடை எங்களுக்கு நாங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆடை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரணாக பாதுகாப்பாக நம்ம சமூகத்தில் நாம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம்னா, இன்னைக்கு உங்கள் முன்னாடி நம்ம நிற்கிறோம்னா அதுக்கு எங்களுடைய ஹிஜாப் தான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் தைரியமாக இறைவனோட நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க. சில பெண்களை பொறுத்தளவுல என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஃபெடப் ஆகி யாரோடும் பேசாமல் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் சிலர் தன்னுடைய வாழ்க்கைக்கே முடிவு கட்டக்கூடியதாக தற்கொலையை கூட தேர்ந்தெடுக்கக்கூடியதாக பார்க்குறோம். முஸ்லீம் சமூகத்துக்கு நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட அறிவுரை என்ன? கட்டாயம் பயம் எல்லாருக்கும் இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் தைரியத்தை எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறார். தேர்ந்தெடுக்க வேண்டியது அவங்களோட கையில் தானே இருக்கு. அவங்கவுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கொண்டு போகிறதே வெற்றிமாய்த்தான். வீட்டு வேலை கூட சவால் தானே. எதையுமே சொல்லி கொடுத்து பழக்கி ப்ராக்டிஸ் பண்ணி போகிறது இல்லை. கல்யாண வாழ்க்கை ஆகிக்கட்டும், புள்ளைகள் வளர்க்குறது ஆகிக்கும், புள்ளைகளோட படிப்பு விஷயம் ஆகிக்கட்டும், எல்லாம் தாய்மார்கள் ஆகிக்கட்டும் கட்டாயம் செஞ்சு கொண்டு போகிறாங்க. தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லை, போயிட்டு நிற்கிறாங்க. பயத்திலே போயிட்டு இப்படி ஆகிடுமா, அது நடந்துருமா, இன்னொருத்தர் எங்களுக்கு இப்படி சொல்லிடுவாங்களா, இந்த விமர்சனத்துக்கு பயப்படுறவங்க நிறமா பேர். அடுத்தவங்களுக்கு காது கொடுக்க போனோம்னு சொன்னால் எங்களோட கால் முன்னுக்கு போவாது. ஏன்னு சொன்னால் உண்மைக்குமே அல்லாஹ் ஈக்கிறான், அதை நாங்கள் மனசுக்கு முழுமையாக எடுத்துக்கொள்வோம். எதுவுமே உடையாமல் பிரச்சனை வராமல் யாரோட லைஃபும் முழுமையாக போகாது. எப்படி சரி ஒன்று வரும், அதுக்கு போகிற அதுலேருந்து வெளியே வருவோம், இன்னொன்று வரும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இது தாண்டு புரிஞ்சு கொண்டாங்கண்டா, அதை விளங்கி கொண்டாங்கண்டா, நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் எப்படியும் உதவி செஞ்சு கொண்டு தான் நீக்கிறான். ஆனால் எங்களோட ஆட்கள், அதாவது எங்களோட பெண்கள் நினைக்கிறாங்க இல்லை, நாங்கள் கொஞ்சம் தைரியம் எடுப்போம், நாங்கள் செய்வோம். மிச்சம் சில பொண்ணுகள் பாருங்கள், ஏன் ஆட்டில் ஏறி வருவாங்க, அந்த கடைக்கிட்ட கொஞ்சம் கிட்டாக்கி நின்று தாத்தா எனக்கு சாமானம் எடுத்தாங்க எனக்கிட்டே சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு எடுக்கல அப்படி. ஆனால் சொல்லி கொடுத்தாலும் சில பெண்கள் அதே இடத்துல தான் நிற்கிறாங்க. அதுதான் அவங்களோட இது. சில பெண்கள் வந்தாலே உங்களோட வந்தால் பாதுகாப்பாகிதுன்றாங்க. நானும் ஒரு பெண் தானே, எனக்கென்று வேறு என்ன சரி எதுவும் இல்லையே. தைரியத்தை கட்டாயமாக வளர்த்து கொள்ளணும். உடுத்தம், வெளியே போனோம், படித்தோம், வீட்டுக்குள்ளே இருந்தோம், அது இல்லை தைரியம். ஃபேஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறது தான் வாழ்க்கை. ஏன்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போல் வசதியான ஆட்களும் சரி, வசதி இல்லாத ஆட்களும் சரி, பிள்ளைகளை பழக்குங்க. பயத்தை காட்டாதீங்க, செஞ்சுட்டு வருவாங்க. ஆனால் நம்பிக்கையை வைங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் தடமாறத்தான் செய்வாங்க. அப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்கத்தானே ஒன்று. இந்த பயம்தான் மிச்சம் பொம்பளையில் அழிக்குது. அவங்களோட வாழ்க்கையை ஆகிக்கட்டும், அவங்களோட தொழில் ஆகிக்கட்டும், வீட்டில் எப்படி சொல்லிடுவாங்களோ, வெளியே எப்படி சொல்லிடுவாங்களோ, இதனால் மிச்சம் பேர் அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை இன்னும் வெளிவராமல். உண்மைதான். நீங்கள் இப்போ அதெல்லாம் தாண்டி வெளியில் வரப்போயிட்டு தான் இப்படியான ஒரு தைரியமான ஒரு பெண்ணை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். என்ன சொன்னானிக்கு இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, கேட்க போனால் எதுவுமே நடக்காது. மாற்றணும் வேண்டாம், நாங்கள் மாறுறோம். கண்டிப்பாக நாங்கள் வெளியே வரணும். எங்களோட புள்ள, எங்களோட எதிர்காலம், எங்களோட மாப்பிள்ளை, எங்களோட உமா மாப்பா எல்லாரும் மீட்பாங்க. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதை தான் நாங்கள் யோசிப்போம். நான் இது என் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்களுக்கு தான் சொல்கிறேன். நிறமா போய் இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் பாதி ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கில் எனக்கிட்டே இருக்கிறாங்க. செய்யணும், தைக்க தெரியும், தச்சு வெளியே கொடுத்து போல எல்லாமே. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க இவங்க ஏசுவாங்க, அவங்க ஏசுவாங்க. நல்லா செய்ய வேலை தெரியும், நல்லா கைத்தொழில் தெரியும், வெளியே வாராங்க இல்லை. மிச்சம் கஷ்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். லேசான வேலை தான் சொன்னேன். ரெண்டுமே அவனோட கையில் தான் இருக்கு. பயமும் மீக்குது, தன்னம்பிக்கையும் அவனோட கையில் இருக்குது. எதை சூஸ் பண்ணி எடுக்கிறாங்களோ அதில் தான் அவன் வெற்றி அடைகிறாங்க. பயணம் வேணும் ஒன்றும் செய்ய உண்மைக்குமே செய்ய. உண்மையிலேயே ஒரு அழகான அறிவுரையை பெண்கள் சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு இறை வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், யன்சுர்கும் அல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தால் உங்களை வெல்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி, இறை நம்பிக்கை, இந்த நம்பிக்கையின் மூலமாக உலகத்தில்
எங்கே போனாலும் நீங்கள் பல விடயங்களில் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. எனவே சகோதர சகோதரிகளே, இது எனக்கு மட்டுமல்ல, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு பாடம். இறைவன் மீது நம்பிக்கை வைங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான கசப்பான சம்பவம் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், கடந்த கால வாழ்க்கை இருட்டாக இருந்தாலும், நிகழ்காலத்தை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். நடந்ததை நினைச்சு ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்கு இப்படி நடந்துச்சு, நான் அப்படி செய்திருக்க கூடாதா, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, என்ன ஏன் தவறா பேசுறாங்க, நான் தவறு செய்து விட்டேனே, இப்படி நினைச்சு உங்களோட வாழ்க்கையை நீங்க முடக்கி போட்டுறாதீங்க. எனவே இந்த சகோதரியை பொறுத்தளவுல இறைவனுடைய உதவியோடு, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையோடு இவங்க போற முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, உங்க அத்தனை பேருடைய வாழ்க்கைக்கும் பெரிய ஒரு முன்னுதாரணமாக இந்த சகோதரியை நாங்கள் பார்க்குறோம். இவங்க கொழும்புல ஆட்டோ ஓட்டி கொண்டு போறாங்க. இந்த சகோதரி நான் ஸ்பெஷலாக நான் சொல்றதுக்கு காரணம், இந்த சகோதரி எங்களிடம் இந்த அகாடமியில் வந்து கல்வியை மாத்திரம் எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறாங்க. நீங்க மெனக்கட்டு இந்த இடத்துல வந்து கல்வி படித்து கொண்டிருக்கிறீங்க, மார்க்கத்தை படிக்கிறீங்க. அப்படி படிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது தடை இருக்குதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலைகளை வச்சுட்டு எனக்கு வந்து மார்க்கத்தெல்லாம் படிக்க முடியாது, இந்த மாதிரி பயான்களுக்கெல்லாம் வர முடியாதுண்டு. நீங்கள் எப்படி வாரீங்க? தொடர்ந்து நீங்கள் நான் பார்க்குற அகதியாவுக்கு எப்சென்ட் எடுக்காமல் தொடர்ந்து நீங்கள் வாரீங்க, எப்படி வாரீங்க? கட்டாயம் ஆசை நிறமாயிக்குது. மவள அகதியா உறவு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுல அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து ரஹமத்து நிறமா செய்வேன். தெளிவாக விஷயங்களை சொல்கிறீங்க, அதை கேட்குற ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்தேன். ஆனால் இன்னமும் அல்லாவுடைய கலமை தெரிஞ்சு கொள்ளிருக்கீங்க. ஆனால் லேசாக சில விஷயம் நீங்கள் சொல்லித்தரீங்க, அது நல்லா விளக்கமாக விளங்குது. அதனால தான் நீங்கள் வந்தது காரணம் அல்லாஹ். நல்ல ஒரு நண்பி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு அருள். நல்ல நண்பர்கள் கிடைப்பது என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அவங்க மூலமாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு நேர்வழியை நாடிவிட்டான். உலகத்தில் எவ்வளவு பணம் கிடைத்திருந்தாலும், எவ்வளவு அழகிருந்தாலும், எத்தனை செல்வங்கள் கிடைத்திருந்தாலும், இந்த நேர்வழி என்ற ஒன்று இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை ஜீரோவாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தாலா மறுமை வெற்றிக்கான நேர்வழியை, மார்க்கத்தை படிப்பதற்காக அல்லாஹ் தாலா உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதே நேரத்தில் உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். பிள்ளைகளோட வேலை இருக்குது, ஹஸ்பண்டோட வேலை இருக்குது, பிள்ளைகளுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி காரணங்கள் சொல்லிட்டு போகிற பெண்களுக்கு மத்தியில் ஆட்டாவும் ஓட்டி நீங்கள் அந்த இடத்துல நிர்பந்தத்துக்கு நீங்கள் வேலையும் பார்த்து கொண்டு உங்களோட உடம்பு நிலையும் பார்த்து பிள்ளையுடைய விஷயத்தையும் பார்க்குறீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து நான் சொல்ல பெரிய ஒரு சாதனை பெண்ணை தான் நான் இப்போ சந்தித்து உங்களோட பேசிட்டு இருக்கிறேன் அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த இடத்துல நான் ஏன் இந்த சகோதரியை வந்து இன்வைட் பண்ணினோம் என்று சொன்னால், குறிப்பாக பெண்கள் எந்த விடயத்திலும் தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இவரிடத்தில் எனக்கும் பாடம் கிடைச்சிச்சு. அதனால தான் உங்களுக்கும் நான் மட்டுமல்ல நீங்களும் இந்த பாடத்தை இவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி இவர்களோடு நான் வந்து ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இந்த ரைசப் அகாடமி மூலம் நாங்கள் நடத்தினோம். எங்கள்கிட்ட எந்த ஒரு கோரிக்கையும் எந்த ஒரு தேவையும் எங்கள்கிட்ட கேட்கல. இந்த சுய கௌரவத்தோடு இவங்க கடைசி மட்டும் வாழணும்னு நினைக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் சுய கௌரவத்தை எண்ணி வாழ்கிறார்களோ அவர்களை கடைசி வரைக்கும் கௌரவத்தோடு தன்னம்பிக்கையோடு அல்லாஹ் தஆலா இறுதி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை கொண்டு போவான் என்று சொல்லி நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ் ஆதாரங்களை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த சகோதரிக்காக நாம் எங்களுடைய ரைசப் அகாடமியில் நாம் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். நாங்களாக இந்த சகோதரனுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சியை நம்ம பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த சகோதரி நம்ம உயர்த்த வேண்டும். இது போன்ற எத்தனையோ சகோதரர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது. இவர்கள் யார் யார் என்று கண்டு இவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும். எனவே நாம் இவங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னால், இவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. இந்த மகளுடைய தேவைக்காக ஆட்டோ ஓட்டி தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்டோ கூட ஒரு கூலி ஆட்டோவை தான் நாங்கள் பார்க்குறோம். அதற்கான பணத்தை இன்னும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த சகோதர சகோதரிகள் எங்களுடன் தொடர்பு கொண்டு இவருக்கான உதவிகளை உங்களால் செய்ய முடியும். அது சிறு தொகையாக இருந்தாலும் சரி, பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த ஒரு தொகையை இந்த சகோதரிக்காக, இந்த சகோதரின் வாழ்க்கைக்காக, இவருடைய குழந்தைக்காக நம்ம அத்தனை பேர் சேர்ந்து இந்த சகோதரின் வாழ்க்கைக்கு, இவர் ஏற்கனவே தன்னம்பிக்கையான சகோதரி தான் இருந்தாலும் நாங்களும் கை கொடுப்போம். என்னுடன் சேர்ந்து நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு பாரிய மாற்றத்தை நம்மளால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது மட்டுமல்ல, நம்முடைய அகாடமிக்கு ஏராளமான பெண்கள் கணவரற்ற நிலையில, நோயான சகோதரிகள், இதுபோல்
கை கொடுக்கப்பட வேண்டிய ஏராளமான சகோதரிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், நாம் நம்முடைய அகாடமியை கூட பல சகோதரருடைய உதவியை கொண்டு தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கட்டிடத்துக்கு வாடகை தந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாடகை மூலமாக தான் இவ்வளோ பெரிய சேவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இதற்கான மகத்தான கூலி இறைவனிடத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட திட்டம் என்னென்று சொன்னால், இந்த மதீஃபான்னு சொல்லக்கூடிய இந்த சகோதரியின் மூலமாக இறைவன் எங்களுக்கு இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். இந்த சமூகத்தில் ஏராளமான விதவை பெண்கள் இருக்கிறாங்க, ஏராளமாக கை கொடுக்க வேண்டிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. இவர்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக கை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய கண்ணீரை நாங்கள் துடைக்க வேண்டும். எனவே இதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து வந்தால்தான் இவர்களுடைய வாழ்வாதாரத்தில் முன்னேற்றத்தை கண்டு கொள்ளலாம். நம்ம ப்ரொஜெக்ட் ஒவ்வொன்று செய்யும் போதும் பல சகோதரர்கள் எங்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள், எங்கள் ஊர்களிலும் இது போன்ற உதவிகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நாங்கள் மாதம் நம்மால் முடிந்த ஒரு தொகை விதவைகளுக்கோ அனாதை பிள்ளைகளுக்கோ தந்தையற்ற பிள்ளைகளுக்கோ நாங்கள் அளிப்பதன் மூலமாக ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே சேர்த்து வந்தோம் என்று சொன்னால், அது யாருக்காச்சும் சகோதரர்களுக்கு நாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். கண்ணீர் துடைப்போம், விதவைகளுக்கு நாங்கள் கரம் கொடுப்போம் என்ற இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் மனமுவந்து முன்வர விரும்புகிறீர்களோ அவர்கள் கூட ரைஸ் அப் அகாடமியில் காணக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மகத்தான ஒரு சேவை. ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் சொல்றாங்க, கணவனை இழந்த கைம்பெண்ணுக்காகவும் ஏழைக்காகவும் பாடுபடுகின்றவர் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிபவரை போன்றாவார், அல்லது இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோட்போர் போன்றாவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. எனவே ஒரு மகத்தான ஒரு பணி. எனவே அத்தனை சகோதர சகோதரிகளும் எங்களோடு கைகோர்த்து நில்லுங்கள். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ வைப்பதற்கு உங்கள் அத்தனை பேருடைய உதவியும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம்.